கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கணும். அல்ல கூட பின்பற்றுதல் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஆர்மியை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஆர்மியில் ஒரு கேப்டன் இருப்பார். அந்த கேப்டனை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. டாக்டரை எடுத்துக்கொண்டோன்னு வச்சுங்களேன், அந்த டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ பேஷண்ட்டு டாக்டர் சொல்லுவதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. டீச்சர்ஸை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதை ஆசிரியர்களை நாம் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை ஸ்டூடெண்ட்டுங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி இந்த உலகத்தில் எந்த துறையை நாம் எடுத்துக்கொண்டாலும் எலக்ட்ரிஷியன் அங்கே ஒரு ஷெஃப் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ளம்பியை எடுத்துக்கொண்டாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அங்கே கீழே வேலை செய்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கற்றுக் கொடுப்பவர் மானிட்டர் அவர் என்ன சொல்கிறாரோ கற்றுக்கொள்பவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் டைலரிங் எடுத்துக்கொண்டாலும் கூட டைலரிங்கில் அங்கேயும் ஒரு ஷெஃப் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ கற்றுக்கொள்ள போகிறார், அவர் அதை ஃபாலோ பண்ணுவார். கார்பெண்டர், இப்படி எந்த துறையை, இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எந்த துறையை நாம் எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக ஒரு கேப்டன், ஒரு ஷெஃப் கற்றுக் கொடுப்பவர்கள் இருப்பாங்க. அந்த கற்றுக் கொடுப்பவர்களை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள். பிரியமானவர்களை, கிறிஸ்தவத்தில் பின்பற்றுதல், கற்றுக்கொள்ளுதல் இது ரெண்டும் இல்லாமல் கிறிஸ்தவம் முன்னேறாது, வளர்ச்சி அடையாது. அப்படி என்பதை பைபிள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. அப்போ கற்றுக் கொடுப்பவரை ஃபாலோ பண்ண வேண்டியது, அதாவது பின்தொடர வேண்டியது, கற்றுக் கொடுப்பவரை பின்தொடர வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி பின்தொடரும்பொழுதுதான் ஒருவர் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ காலகாலமாக இந்த உலகத்தில் ஷெஃபுங்க, அதாவது கேப்டனுங்க உருவாவதற்கு காரணம்னு சொன்னால், அவர்கள் ஏற்கனவே கற்றுக்கொள்பவர்களாக கற்றுக் கொடுத்தவரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டபடியால் பிற்காலங்களில் அவர்கள் என்னவாக மாறுகிறார்கள்? கேப்டனாக, ஷெஃபாக மாறுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று, பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ கற்றுக் கொடுப்பவர்கள் யார் என்று? அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சீஷர்கள் பரவி உலகம் முழுவதும் சென்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இன்று அநேக ஊழியர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம் என்னவென்றால், ஊழியர்களே சரியாக கற்றுக்கொள்ளவில்லை. அதாவது கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களே சரியாக கற்றுக்கொண்டதை பின்பற்றவில்லை என்று அர்த்தம். புரிந்து கொள்ளும். கற்றுக்கொள்வது என்பது கற்றுக்கொண்ட காரியத்தை பின்பற்றுகிற காரியத்திலே அடங்கியிருக்கிறதை பைபிள் தெளிவாக பதிவு செய்கிறது. எனவே இன்றைக்கு உள்ள அநேக ஊழியர்களை, மூப்பர்களை, பாஸ்டர்களை ஏன் பின்பற்ற முடியவில்லை, அவர்களிடம் ஏன் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அவர்களே சரியாக கற்றுக்கொள்ளவில்லை, அவர்களே சரியாக தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாததுனால இன்று அநேக ஜனங்கள் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக் கொடுப்பவர்களை தேடுகிறார்கள். சரியாக கற்றுக் கொடுத்து இயேசுவை பின்பற்றுகிற ஊழியர்களை அநேக ஜனங்கள் தேடுகிறார்கள். அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்கிறது, இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலர்கள் தெளிவாக சொன்னார்கள். அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை பின்பற்றும் போதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி பெறுகிறது என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு பலர் தவறாக கற்றுக்கொண்டு தவறாக வழிநடத்ததுனால, இன்றைய கிறிஸ்தவம் தடம் புரண்டு போனதுனால, அன்றைய காலத்திலே, அப்போஸ்தலர் காலத்திலே பாருங்களேன், பவுல் தெளிவாக சொல்கிறார், ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். பார்த்தீர்களா? அடுத்தது பேதுரு சொல்கிறாரு, செம்மையான வழியை விட்டு தப்பி பேயோரின், அதாவது செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பினார்கள். அப்போ பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், சாத்தானை பின்பற்றி விலகி போனவர்கள். என் பழைய ஏற்பாட்டு காலங்கள் எடுத்தால், உபாகமத்தை எடுத்தாலும் சரி, என்னாகமத்தை எடுத்தாலும் சரி, யாத்ராகமத்தை எடுத்தாலும் சரி, திரும்ப திரும்ப இந்த வாக்கியத்தை, வசனத்தை நாம் பார்க்க முடியும். தேவன் குமுறுவதை, நீங்கள் அறியாத தேவர்களை, நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களோடு நீங்கள் சிக்கிக்கொண்டு தங்களை சுற்றி இருக்கிற
ஜனங்கள் அவரவர்களுக்கு ஏற்ற தேவர்களை, அந்நிய தேவர்களை உருவாக்கி பின்பற்றி போயே சோரம் போனார்கள் என்று இஸ்ரவேலர் புத்திரர்கள் திரும்ப திரும்ப பாகாலை பின்பற்றி சோரம் போனார்கள் என்று, நகரலான விக்கிரகங்களை பின்பற்றி அருவருப்பான காரியங்களை செய்தார்கள் என்று பழைய ஏற்பாடு முழுவதுமாக தேவன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்கள் மீது வருத்தப்பட்டு, ஜனங்கள் மீது துக்கப்பட்டு, ஜனங்கள் தன்னை பின்பற்றாமல் இந்த உலகத்தில் இருக்கிற விக்கிரகத்தையும் பொருளையும் வேறொன்றையும் பின்பற்றி போனபடியால், ஏன் கள்ள தீர்க்கதரிசிகளை கூட பின்பற்றி போனபடியால் தேவன் தன்னை பின்பற்றும்படியாக அவர் அழைக்கிறார். சாலமோனை பாருங்களேன், எவ்வளவு ஞானம்! உலகம் முழுவதும் பல இடங்கள்லேருந்து அவருடைய ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு, ஞானத்தை கேட்பதற்கு வந்தார்கள். அவ்வளவு ஞானத்தை பெற்றுக்கொண்டார். 3000 நீதிமொழிகளுக்கு மேலே எழுதினார். அநேக பாடல்களை எழுதினார். தேவனுக்காக ஆலயத்தை கட்டினார் சாலமோன். உலகமே வியக்கத்தக்கதாக ஒரு ஆலயத்தை கட்டினார் சாலமோன். தேவனுடைய பிரசன்ன மகிமை அந்த ஆலயத்தில் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதற்காக ஒரு நிபந்தனை வைத்தார். ஆனால் இந்த சாலமோன் பிரியமானவர்ல, இவர் கடைசி வரைக்கும் தேவனை பின்பற்றினாரா? அப்படி என்றால் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் சாலமோன் பின்பற்றினான் என்று பைபிள் தெளிவாக பதிவு செய்கிறது. எனவே பிரியமானவர்கள, நான் சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். கிறிஸ்தவம் என்பது பின்பற்றுதலிலே கற்றுக்கொள்ளுவதில் இருக்கிறது. யாரிடம் என்றால் சாலமோனிடம் அல்ல. சாலமோனிடம் நிறையா காரியங்கள் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தாவீதிடமும் நிறையா காரியங்கள் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பல தீர்க்கதரிசிகிட்ட நல்ல காரியங்கள் இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் இவர்கள் எல்லோருமே மனிதர்கள். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது யாரிடம் என்றால், பின்பற்றுதல் யாரை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. எனவே ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டவர் என்று பைபிளில், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் சரி அப்போஸ்தலரும் சரி, இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி வருவதற்குத்தான் அப்போஸ்தலருக்கும் கற்றுக் கொடுத்தார். அப்போஸ்தலரும் இயேசுவை பின்பற்றி வரத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்றார். ஆனால் பரிதாபம் என்னன்னு சொன்னால், பவுலை தூக்கி வைத்து ஆடுகிற பல சபைகள் உண்டு. பவுலை கடவுளாக மாற்றின பல சபைகள் உண்டு. பவுலை இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக உயர்த்திய பல சபைகளையும், பல மக்களையும், பல ஊழியர்களையும் நான் கண்டிருக்கிறேன். எனவே ஒன்றை இன்றைக்கு நாம் தேவனிடத்தில், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர அழைக்கப்பட்டிருக்கேன். பவுல் உம்மை பின்பற்றினார், அப்போ கிறிஸ்துவை நான் பின்பற்றினது போல என்னை பின்பற்றுங்கன்னா, அப்போ பவுல் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுறா அப்படி தான் நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பவுலை நாம் தூக்கி வைத்து, ஊழியர்களை தூக்கி வைத்து நாம் வணங்குவதற்கோ, அவர்களுக்கு துதிபாடுவதற்கோ, அவர்களுக்கு சார்ந்து போவதற்கோ நாம் அழைக்கப்படவில்லை பிரியமானவர்களே. எனவே கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர்ச்சியும் வெற்றியும் எங்கு அடங்கியிருக்கிறது என்றால், ஃபாலோ பண்ண வேண்டியதில் அடங்கியிருக்கிறது. ஏன்னா ஃபாலோ பண்ணால் தான் ஆர்மியில் எந்த துறையிலையும் சொல்லுகிற அந்த கேப்டன் சொல்லுகிற காரியத்தை ஃபாலோ பண்ணால் தான் அந்த இடத்துல அந்த துறை நல்ல ஒரு தேர்ச்சி பெறும், வெற்றி பெறும். அது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை கொண்டு வரும்னு பார்க்குறோம். அதே போலத்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில், பொதுமக்கள் மத்தியில் கிறிஸ்தவம் பரவ வேண்டுமானால், கிறிஸ்தவம் நற்சாட்சி பெற வேண்டுமானால், கிறிஸ்துவை மக்கள் அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, ஃபாலோ பண்ண வேண்டுமானால் நாம் முதலாவது கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்ற கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம், அவரை பின்பற்றுவோம், அவரிடம் கற்றுக்கொள்வோம். அதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவை பின்பற்றணும்னு சொன்னால் பிரியமானவர்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தி நூலையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் நிருபங்களையும் வாசிக்கும் போது தெரியும் அவர்கள் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றினார்கள், கிறிஸ்து எப்படியாக பிதாவை பின்பற்றினார் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்காகவே இந்த பைபிள் நம்ம கையில் இருக்குதான பிரியமானவர்களே. எனவே கற்றுக்கொள்வோம், பின்பற்றுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வெளிச்ச சத்தியத்திற்காக உம்மை பின்பற்ற, உம்மை நோக்கி பார்க்க, உம்மிடம் கற்றுக்கொள்ள அதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையான ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.